இவர் கேட்டிருக்காரு, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, என்ன பண்ணணும்னு. அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கான், "No, if you educate a man, you are educate an individual. If you educate a woman, you educate a family." அதனால் பெண்கள் காலேஜ் தர மெட்ராஸ் சிட்டியில் பெண்கள் காலேஜில் 1-2 சின்னதாக இருக்குது. பண விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். வெட்டி செலவெல்லாம் கிடையாதுன்றாங்க. எடுத்த உடனே 10 லட்சம் ரூபா. ஏன்னா அவருக்கு ஒரே நோக்கம் வந்து அந்த காலேஜுக்கு பணம் கொடுக்கணும், அந்த காலேஜை பெண்களுக்கு முன்னாடி கொண்டாடுறோம். சொன்ன உடனே உயில் எழுதிட்டார். அந்த உயில் எக்ஸிகியூஷன் போது நான் கூட வந்திருக்கேன். எல்லா சொத்தையும் அந்த காலேஜ் எழுதிச்சிட்டேன். முறைச்சி தகராறு பண்ணி பேசுறது இல்லை. கோர்ட்டில் பர்சுவேசிவா ஜட்ஜிங்க எப்படி போகிறாங்களோ அந்த லெவலுக்கே போய் அப்புறம் பக்கம் திருப்புறது. அந்த பர்சுவேசிவ்னஸில் ரொம்ப கெட்டிக்காரர்னு ஒரு பேர். வக்கீல்கள் என்று உச்சரித்தவுடன் உங்கள் மனதில் என்ன தோன்றும்? நீங்கள் எதிர்கொண்ட அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எண்ணங்கள் மாறுபடலாம். ஆனால் வக்கீல் தொழில் என்பது புனிதமான தொழில். இந்த புனிதமான வக்கீல் தொழிலில் ஏராளமான புனிதர்கள் இருந்துள்ளார்கள். அந்த விவரம் எத்தனை பேருக்கு தெரியும்? அதுவும் சென்னை ஹைகோர்ட் என்ற திருக்கோவிலிலும் அந்த புனிதர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அதை பற்றிய கூடுதல் விவரங்களை தற்போதைய இளைய சமுதாயத்தினருக்கு விளக்கம் அளித்து பேச வருகிறார் நம் மூத்த வக்கீல் என் சந்திரசேகரன். ஈரோடு மாவட்டம் பவானியில் பிறந்து சென்னை சட்டக்கல்லூரியில் 1963 முதல் 1965 வரை சட்டம் படித்தார். இவர் 1966ஆம் ஆண்டு வக்கீலாக பதவியேற்றார். கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளை முடித்துவிட்டு வக்கீல் தொழிலில் 60 ஆண்டுகளை நெருங்கி நூற்றாண்டை நோக்கி தொடர்ந்து பயணிக்கிறார். ஹைகோர்ட் வக்கீலாக, சிபிஐ பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக பணியாற்றிய இவர் 85 வயதிலும் நம்முடைய இப்படிக்கு இவர்கள் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து மூத்த பத்திரிகையாளர் முகவை பாலாவுடன் கலந்துரையாடல் நிகழ்த்தினார். உயர்நீதிமன்றத்தில் வந்து இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக வழக்கறிஞராக பணியாற்றி வரக்கூடிய மூத்த வழக்கறிஞர் என் சந்திரசேகரன் அவர் தான் நம்ம வந்து இப்போ சந்திக்க இருக்கிறோம். அவர் தன்னுடைய அனுபவங்களை வந்து நமக்கு நேயர்களுக்கு வந்து பகிர்ந்து இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சென்னை ஹைகோர்ட்டில் புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் வந்து ஏராளமானோர் இருந்திருக்காங்க. அதில் வந்து நம்மளுடைய சமுதாயத்துக்காகவும் தேசத்துக்காகவும் போராடியவர்கள், தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்த வழக்கறிஞர்கள் வந்து பலர் இருக்காங்க இல்லையா? அவர்களை பற்றி தெரிஞ்ச விவரங்களை கொஞ்சம் தெரியப்படுத்துங்களேன். மெட்ராஸில் வந்து உயர்நீதிமன்றத்தில் பல வழக்கறிஞர்கள் ரொம்ப மகா கட்டிக்காரர்களாகவும் தர்ம சிந்தனையோடலாம் இருந்திருக்காங்க. பணத்தை பணம்னு பார்க்காம கொடுத்துட்டு போனவங்க, சுதந்திர போராட்டத்துக்கு நேரடியாக களத்தில் இறங்குவாங்க. அப்படின்னு பார்த்தா காலேஜுக்கு ஸ்கூலுக்கு அப்படின்னு பணத்தை கொடுத்தவரில் முதன்மையாக நிற்கிறவர் VL எத்ராஜ். அவருடைய வீடு, அவருடைய காலேஜ் இங்கே எத்ராஜ் சாலைன்னு வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி கமாண்டர் இன் சீஃப் ரோடுன்னு பேர். லக்ஷ்மணசாமி எத்ராஜ்னு அவருக்கு பேர். இங்கே பிரசிடென்சி காலேஜில் படிச்சுட்டு லண்டனில் போய் பாரட்லா படிச்சுட்டு இங்கே வந்தவர். ப்ராக்டிஸ் ஆரம்பித்த போது அவருக்கு ஒரு அவருக்கு நல்ல ஆஃபீஸாக சேர்ந்தார். டாக்டர் சுவாமிநாதன், அவருடைய மகன் கோவிந்த் சாமிநாதன் இப்போ அட்வொகேட் ஜெனரலாக இருந்தவர். இப்போ இந்த தலைமுறையில் அவருடைய டாக்டர் தான் வந்து இந்த அம்மா அம்மு சுவாமிநாதன் ஒரு ஒய்ஃபு. கேப்டன் லக்ஷ்மி நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர பெரிய படம் ஃபேமிலியை சேர்ந்த ஆஃபீஸில் தான் சேர்ந்து பண்ணுறாரு. நான் நேரில் பார்த்ததில்லை. நான் வரும்போது தான் அவர் காலமாகறாரு. அவர் வந்து ஒரு 6 அடிக்கு மேலே இருப்பாராம். நல்ல ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பார். நிறையா சம்பாதிச்சிருக்காரு. அவர் முதல்ல பெரும் சம்பாத்தியம் வந்து மாப்பிளா ரெபல்லியன்னு ஒன்று வந்தது கேரளாவில். மலப்பண்டு டிஸ்ட்ரிக்டில் இந்துஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் பெரிய சண்டை. அது வெள்ளக்காரன் அதை அடக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டான். அடக்கி அதில் வந்து கோர்க்கா ரெஜிமெண்ட்லாம் கொண்டு பண்ணி அது பெரிய கேஸெல்லாம் போட்டாங்க. பண்ணபோது அதில் இவர் இங்கேருந்து போகிறாரு.
இந்த கோவிந்த் சாமிநாதன் வந்து அந்த ஊருக்காரர், கேரளாக்காரர், பாலக்காடுக்காரர். அவர் இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. இவர் அங்கே போய் முதல்ல பிரேக் த்ரூ 1920, 21, 24, 25 வருது. அங்கே பெரிய செஷன்ஸ் கோர்ட்டில் கேஸை நடத்தி நல்ல பெரும் பேர் எடுக்கிறாரு. எல்லா வக்கீல்களும், அந்த காலத்து வக்கீல்களும் அவர் ரொம்ப சிறப்பாக தான் சொல்லுவாங்க. யாருக்கிட்டையும் ரொம்ப மரியாதை குறைச்சலாக பேசுனது கிடையாது. ரொம்ப நேர்மையாக தான் இருந்திருக்காரு. நண்பர்கள் குறைச்சல், ஜூனியர்களும் குறைச்சல். அதே மாதிரி பணத்தை அனாவசியமாக செலவு பண்ணது கிடையாது. பெரும் பணம் சேர்த்து இந்த எத்திராஜ் சாலையில் இருக்கப்போ அந்த காலேஜ் இருக்குதில்ல, அந்த காலேஜ் அவருடைய வீடு, அது உள்ளவருடைய பங்களா இருக்குது, அந்த வீடு. அது போக அவருடைய அந்த கார்டன் வந்து அந்த காலத்துலலாம் சிறந்த கார்டன் பராமரிப்பு, தோட்ட பராமரிப்புக்கு ப்ரைஸ் வரும், அதெல்லாம் அவர் வந்துக்கிட்டு இருந்தது. அது மாதிரி ரொம்ப பர்சிவேசிவாக பேசுறது, அது அப்படி முறைச்சி தகராறு பண்ணி பேசுறது இல்லை கோர்ட்டில். பர்சிவேசிவாக ஜட்ஜுங்க எப்படி போகிறாங்களோ அந்த லெவலுக்கே போய் அப்புறம் பக்கம் திருப்புறது. அந்த பர்சிவேசிவ்னஸில் ரொம்ப கெட்டிக்காரர்னு ஒரு பேர். நல்லா சம்பாதிச்சார், பெரும் பணம் எல்லாம் சம்பாதிச்சு. அவருக்கு நிறைய கேஸுகள்லாம் இருக்குது, கடைசியாக 2 கேஸ் சொல்கிறேன். ஆனால் அவர் சம்பாதிச்சது எல்லாத்தையுமே ஒரு வெள்ளைக்காரர் அவருக்கு ஃப்ரெண்டாக இருந்தான். அத்தனைக்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி யாருக்குமே தெரியாது. கதை தான் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு. அதெல்லாம் நம்ம அரசியல்வாதியாக கதையெல்லாம் கேட்கறதுக்கு கண்டபடியெல்லாம் அப்படி இல்லை. அவர் வந்து தன் வாழ்க்கையை யாருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணது கிடையாது. தான் வர்றது, கோர்ட்டில் வர்றது, வீட்டுக்கு போகிறது. 4 காஸ்ட்லி கார்ஸ் வச்சுருந்தார். இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருந்த வக்கீல் யாருமே இல்லை. ரோல்ஸ் ராய்ஸ், பென்ட்லி, டாட்ஜ் அப்படின்னு பெரிய பெரிய கார்கள்லாம் வருவாராம். அந்த வெள்ளக்காரனோட ஃப்ரெண்டாக அவன் சொல்லியிருக்கான். இவர் கேட்டிருக்காரு, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, என்ன பண்ணணும்னு. அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கான், if you educate a man, you are educate an individual. If you educate a woman, you educate a family. அதனால் பெண்கள் காலேஜ் தர, மெட்ராஸ் சிட்டியில் பெண்கள் காலேஜில் 1-2 சின்னதாக இருக்குது, நீ பெருசாக தரணும். அப்போ குயின் மேரிஸ் காலேஜ் ஒன்று தான் இருந்திருக்குது, மற்றெல்லாம் ஆம்பளைங்க காலேஜ். ஸோ அதனால் எடுத்த உடனே 10 லட்சம் ரூபா அந்த காலத்துலேயே 1940ஸ்லேயே 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. கொடுத்து காலேஜ் ஆரம்பிக்கிறார். காலேஜ் ஆரம்பித்து அது ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் 1960 அவர் சாகிறார். அவர் செத்தபோது அவரை பற்றி ரொம்ப அப்படி பண விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். வெட்டி செலவெல்லாம் கிடையாதுன்றாங்க. அவரை பற்றி நிறைய கதைகள்லாம் உண்டு, அதெல்லாம் தேவையில்லாத. அது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கார். பண விஷயத்தில் வெட்டியாக செலவு பண்ணது கிடையாது. ஏன்னா அவருக்கு ஒரே நோக்கம் வந்து அந்த காலேஜுக்கு பணம் கொடுக்கணும், அந்த காலேஜை பெண்களுக்கு முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே உயில் எழுதிட்டார். அந்த உயில் எக்ஸிக்யூஷன் போது நான் கூட வந்திருக்கேன். அந்த உயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சொத்தையும் அந்த காலேஜ் எழுதிச்சிட்டார். அது சொத்தில் வந்து ஒரு தங்க பிளேட்டு அப்படி சொல்கிறாங்க. தங்க பிளேட்டு எம்கே தியாகராஜ பகதூர் கொடுத்தது. அதெல்லாம் ஆக்ஷனுக்கு போச்சு. இந்த பங்களா வீட்டுக்கு காலேஜுக்கு போச்சு. இப்போ நீங்கள் போனீங்கன்னா இப்போ தெரியும். இப்போ கூட இங்கேருந்து போனீங்கன்னா எத்திராஜ் காலேஜ் பூராமே அதுலேருந்து 2 வரலாம் பின்னாடி வரல இருக்குது. அதை பூராத்தையும் எழுதிட்டு அப்படி வந்த சொத்து, நிலம், இடம் எல்லாம் போக வந்த சொத்து மாத்திரம் 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆச்சு ரெக்கார்டு பூர்வமாக. அந்த வித்து அது பூரா அந்த காலேஜுக்கு போச்சு. அவர் யாரும் வாரிசுதாரர்கள் யாருமே கிடையாது. யாரோ ட்ரை பண்ணாங்க, கேட்டு டிரைவருக்கு இவர் அவர் ஒருத்தருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு எல்லாமே அந்த காலேஜுக்கு போயிடுச்சு. அவர் காரை விற்றது, அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது எல்லாம், அதெல்லாம் 30 lakhs கேஷ், எவ்ரிதிங் தட் வென்ட் டு தி காலேஜ். இன்றைக்கி எவ்வளோ வேலை இருக்கும் அதுக்கு? 1960s, ஏர்லி 60s 30 லட்சம் தான். இன்றைக்கி என்னாச்சு? விஎல் எத்திராஜ் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். வேலூர் லட்சுமணசாமி எத்திராஜ் என்பதை தான் விஎல் எத்திராஜ் என்று அழைக்கப்பட்டார். விஎல் எத்திராஜ் 18/7/1890 அன்று பிறந்தார். இந்த புனிதர் 18/8/1960 ஆண்டு இந்த உலகத்தை விட்டு சென்றார். பெற்றோர் பெயர் லட்சுமணசாமி, அம்மாயி தம்பதிக்கு இவர் ஒரே மகன். மாநில கல்லூரியில் இளங்கலை பட்டத்தை முடித்த இவர் டப்ளின் பல்கலைக்கழகத்தில் சட்ட படிப்பையும் முடித்தார். சென்னை ஹைகோர்ட்டில் வக்கீலாக பதிவு செய்த இவர் ஏராளமான பிரபலமான வழக்கு
வழக்குகளில் ஆஜரானார். அதில் முக்கியமான வழக்கு லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. இந்த வழக்கில் சிக்கிய நடிகர்கள் MK தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன் ஆகியோருக்காக ஆஜரானார். பெண்கள் படிக்கணும், பெண்கள் கல்விக்கு கொடுக்கணும்னு கொடுத்த முதல் ஆள் அவர். காலேஜ், எத்ராஜ் காலேஜ். அது இந்த தலைமுறைக்கு எத்ராஜ் பற்றி தெரிஞ்சுக்குமோ தெரியாதோ எனக்கு தெரியல. பட் அந்த பக்கம் வரும்போது நினைச்சுவேன், எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் அந்த காலேஜை கட்டுறதுக்கு காசு கொடுத்துருக்கணும். அவர் வந்து உமன்ஸோட ரைட்ஸ்க்காகவும் அவங்களோட ரைட் டு எஜுகேஷனுக்காக அப்படி நிறைய பண்ணியிருக்காருன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் கம்பேரிட்டிவ்லி சென்னையில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த உமன்ஸ் காலேஜஸ் அண்ட் ஜென்ரலாக இருக்க ஆர்ட்ஸ் காலேஜ் விட எங்கள் காலேஜில் ஃபீஸே ஆக்சுவலி ரொம்ப கம்மி. உமன் இருக்கிறதுலே லோவஸ்ட் எங்களோட ஃபீஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹையர் கிளாஸ் பீப்புள்லேருந்து இருக்கிறதுலே பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கேர்ள்ஸுக்குமே வந்து he has paved a way to provide education for even the below poverty line people. அவங்களுமே இங்கே வந்து படித்து அதை அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னா அதுக்கான காரணம் அதுதான் வந்து அவ்வளோ பெரிய ட்ரஸ்ட் ஆரம்பித்து எல்லாருக்காகவும் வந்து அவ்வளோ ஒரு உமனோட வெல்ஃபேர்க்காக அவ்வளோ பண்ணதுனால தான் இப்போ வந்து we can afford to do all of this. We thank you, Letraj sir. வருஷத்துக்கு 2000 பொண்ணுங்க படிப்பாங்க, 1000 பொண்ணுங்க 2000 பொண்ணுங்க படிக்கிறாங்க. அவ்வளோ சிறப்பான காலேஜ், நல்லா தான் ஓடி. இப்போ இன்றைக்கும் அது ஓடுது. இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அந்த சாலைக்கே முதல்ல கமாண்டர் இன் சீஃப்ங்கிறத மாற்றி அதை எத்ராஜ் சாலைன்னு பண்ணிட்டாங்க. ஆனால் பல கதைகள் அவரை பற்றி ஒன்று, தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படி இருக்காரு, இப்படி இருந்தார், காசு செலவு பண்ண ஒன்று தெரியுது. சம்பாரித்த காசை பத்திரமா வச்சுருந்து வெட்டி செலவு பண்ணாத அந்த காலேஜ் இப்படி ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பயஸ்னு ஒரு ஜட்ஜன் தான். அவன் வார் டைமில் அவன் எல்லாரையும் உள்ளதல்றது தான் வேலையை, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கும்போதும். இவர்கிட்ட இவராக இருந்தால் கூட இவர்கிட்டையும் அவன் ரொம்ப கடுமையாக தான் இருந்திருக்கான். அவன் என்ன பண்ணால் MK தியாகராஜ் அவருடைய ஜாமீன் பெட்டிஷன் வந்தது. அதை அலோவ் டிஸ்மிஸ் பண்ணிட்டு தியாகராஜ் வேற உள்ள போடுன்ட்டான். ஸோ தியாகராஜ் வேற உள்ள போட்டாங்க. இவன் கூட ஒரு ஜட்ஜை உட்கார வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறாரு கீழ்பாக்கு. அந்த மெட்ராஸ் மெடிக்கல் ஃபோர்ட் ஸ்டேஷன் இருக்குல்லங்க, அதுக்கு எடுத்து அவர் ரைட்டில் திரும்புறாரு. கார் அவரே ஓட்டுறாரு, பயர்ஸே ஓட்டுறாரு. ரைட்டில் திரும்பும்போது அங்கே பசங்க கல்லு வீசுறாங்க. குவிட் இண்டியா மூமெண்ட். அதான் இவர் கீழே இறங்கி ஒரு பையனை ரிவால்வர் எடுத்து அடிச்சார், ஒரு பையன் அவுட். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.